அனைவருக்கும் வணக்கம். என்று கோவாலப்பிள்ளை பேராமுதன். நான் கொண்டையேணி வாழைச்சேனை சொந்த இடம். நான் எஃப்எஸ் குளோபல் இந்த ஏஜென்சியில் போலாந்து போகிறதுக்காக விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக. அவங்க விசாவுக்கு இலங்கையில் எம்பசி இல்லைன்னு சொல்லி துபாய்க்கு அனுப்பி துபாயில் இருந்து அனுப்புறதா சொல்லி என்ன துபாயில் கொண்டு போய் 8 மாதம் போட்டிருந்தாங்க. 8 மாதத்துலேயே நான் 5 மாதம் வேலை செஞ்சிருந்தேன். வேலை செஞ்ச சம்பளத்தை நான் வாங்கி வச்சுருந்தவங்க சாப்பாட்டு கூட எங்கள் வீட்டில் இருந்த காசு அனுப்பி அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததில்லை. நான் உடனடியாக ஸ்ரீலங்கா வேலைவாய்ப்பு பணியகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணினதும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். டிரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே ஆக்ஷன் எடுத்து இன்றைய தினம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் மற்றும் காட்டுக்கொண்டு அதாவது எஸ்எஃப்இ இவங்களும் இன்றைக்கி உடனடியாக அதிரடியாக அவ்வளோ ஏஜென்சியில் இருந்து அவ்வளோ பிடிச்சி இன்றைக்கி அவங்களோட ஆஃபீஸை ஆஃபீஸை ஃபுல்லாக பூட்டி விடலாம். நான் மெக்கானிக் வேலை தான் செஞ்சேன். மெக்கானிக் வேலை தான் செஞ்சேன். வாகனம் திருத்தின வேலை. அப்போ நான் அந்த டைமில் இவங்க இதை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க இப்படி போலாந்து போகிறது வீசா இருக்குன்னு சொல்லி இங்கே 300 தான் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் வெளிக்கிட்டது. அப்போ பார்த்து கொடுத்தேன்னு போய் 8 மாதம் போட்டாலையும் சம்பளம் இல்லை. இங்கே எனக்கு வேலையும் இல்லை. இதனால் நான் ஒரு குறிப்பிட்ட 15 நாளுக்கு முன்னே தற்கொலை முயற்சி கூட மேற்கொண்டேன். நான் அதே உடனடியாக நான் ஜனாதிபதிக்கு திரும்பி ஆரம்பிச்சு இப்படி பேசினா உடனடியாக வந்தவங்க. இதுக்கு இலங்கை ஜனாதிபதிக்கும் மற்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கும் இலங்கை வெளிநாட்டு வேலை பணியாளத்துக்கும் நன்றி சொன்னேன். கூட நாங்கள் வெளிநாடு போய் உழைக்க வேண்டி தான் நாங்கள் இதுக்கு முயற்சி செஞ்சோம். ஒரு சட்ட இதுக்குள்ள இயங்கின ஒரு ஏஜென்சி இவங்களை நம்பி வந்தது. இப்போ அங்கேருந்து போய் வந்த பிறகு இந்த பொருளாதாரத்தையும் சரியான பிரச்சனை, வேறு தொழிலும் இல்லை, இதால் குடும்பத்திலேயும் சரியான சிக்கல். இப்படியான பொய்யான ஏஜென்சிகளை நம்பி யாரையுமே வராதிங்க. முதல்ல இலங்கை வெளிநாட்டு வேலை பணியத்தில் போய் கேளுங்க. இவங்க ரெஜிஸ்டரான ஏஜென்சி. அதில் உண்மையாக அவங்க மற்றவர்கள் அனுப்புகிறாங்கன்றதெல்லாம் தீர விசாரித்து கட்டாயம் எல்லாரும் போங்க. இப்படி கொடுத்து ஏமாறாதீங்க. அப்படி ஏமாந்ததால் எங்களுக்கு பிரச்சனை இது. இதால் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சிக்கல், வீட்டிலையும் சரியான பிரச்சனைக்குள்ளே இருக்கும். என்ன அவங்களை பிடிச்சதால ஒரு நல்ல ஒரு தீர்வாண்டே எங்களை எடுத்து தருவாங்க நம்புகிறோம். இதெல்லாம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல தீர்வு எடுத்து தர்றாங்க. காசை எடுத்து தரதுக்கு வழி செய்யணும். 2023 2ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் நான் கொடுத்தது. இவங்களை சந்தித்ததும் முகநூலூடாக தான் இவங்களை போட்டிருந்தவங்க. அதை பார்த்து தான் வந்தேன். நான் தான் இவங்க சந்திச்சு நான் அந்த காசெல்லாம் கொடுத்துருக்கேன். போலாந்து போகன்னு சொல்லி ஒரு 16 லட்சம் கட்டணம் மாதிரி இவங்கள்ட்ட கொடுத்தேன். அதையும் இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஒரு முடிவும் இல்லாததுக்கான காசையும் திருப்பி தரக்கும் ஒரு இதையும் எடுக்கலாங்க. அப்போ தான் பத்திரமுல ஜீரோ ஆஃபீஸில் இவங்களை போய் கம்ப்ளைண்ட் ஒன்று செஞ்சேன்.